Hello friends, welcome back to English Karkalam. Today we are going to see some confused English words. For example, here I wrote some words, talk and speak. So, what's the meaning for these words, talk and speak? ரெண்டு இதுக்குமே பேசுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லையா? But the difference is vary. எந்தெந்த இடத்துல நம்ம டாக் அப்புறம் ஸ்பீக் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை பாருங்க, டாக் அப்படின்னா என்னது? பேசுறது. இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். ஸோ வாட்ஸ் மீன் கான்வர்சேஷன்? கான்வர்சேஷன் அப்படின்னாலே ரெண்டு பீப்புள் பேசும் பொழுதோ அல்லது பல பேர் பேசும் பொழுதோ நம்ம அதை கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்ருக்கோம் அல்லது ஒரு கொலீக்ஸ் கூட பேசிகிட்ருக்கோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் இன்ஃபார்மல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம டாக் யூஸ் பண்ணணும் இன்ஃபார்மல் கான்வர்சேஷனில். ஓகே, 2 or more people dialogue. ஸோ நான் அட் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறையா பேரோ அல்லது ஒரு 2 பேரோ நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நம்ம டாக் யூஸ் பண்ணலாம். அதே இது ஸ்பீக் எப்போ யூஸ் பண்ணுறது? ஃபார்மல் கான்வர்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாஃப் ஒரு மேனேஜர் கிட்ட பேசும் பொழுது எப்படி பேசுவாங்க? நார்மல் கான்வர்சேஷனாக இருக்காது இல்லையா? ஸோ இந்த இடத்துல இதை நம்ம ஃபார்மல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியாக அஃபீஷியலாக பேசும் பொழுது we have to use speak. ஓகே, அண்ட் சீரியஸ் சிச்சுவேஷன், சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது we have to use speak. அண்ட் ஒன் வே கம்யூனிகேஷன். வாட்ஸ் மீன் ஒன் வே கம்யூனிகேஷன்? பர்டிகுலரான ஒரு பிளேஸில் நின்று அவங்க மட்டும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பீக் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் மீட்டிங்கில் ஒரே ஒரு ஸ்டாஃபோ அல்லது ஒரே ஒரு மேனேஜர் மட்டும் நின்று பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது we have to use speak. ஓகே, இதை இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக நம்ம பேசுவோம் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் டாக்கில் வந்துடும். சரிங்களா? ஸ்பீக் அப்படின்னா ஒரு அஃபிஷியலான விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அண்ட் சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுதோ அல்லது ஒரே ஒரு ஆளாக நின்று நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதோ we have to use speak. ஸோ இப்போ இது உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். தே about their homework. அவங்களுடைய ஹோம்ஒர்க் பற்றி பேசுகிறாங்க. திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இப்போ இந்த வேர்பை நீங்கள் ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ எது வரும்னு நினைக்கிறீங்க? யுவர் கெஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். தி ஆன்சர் இஸ் talk, because this is the normal conversation and this is informal conversation also between 2 people. So here they talk about their homework. அவங்களுடைய ஹோம்ஒர்க் பற்றி பேசுகிறாங்க. ஸோ லெட்ஸ் see some examples. இப்போ இந்த இடத்துல ஸ்பீக் வருமா டாக் வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், she blank to her mother. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பீக் வருமா அல்லது டாக் வருமா? which one will come? Can you guess? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி திஸ் இஸ் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் பிட்வீன் த மதர் அண்ட் தி டாட்டர் இல்லையா? ஸோ we can use talk and we have to add yes with verb, because நம்ம இப்போ இதை எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ ஒரு விஷயம் நடக்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், இந்த வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். she talks to her mother. அவளுடைய அம்மாவிடம் பேசுகிறாள், அவள் அம்மா கிட்ட பேசுகிறா. சரிங்களா? the next sentence, the teacher blank to the students about the exam. so can you find out the answer? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸாம் பற்றி பேசுகிறாங்க. ஸ்பீக் ஆர் டாக்? டீச்சர் எக்ஸாம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க இல்லையா?
So this is the formal conversation between the students and the teacher. So we have to use speak. ஒரு விஷயத்தை பற்றி சீரியஸாக நம்ம பேசும் பொழுதோ அல்லது ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா we have to use speak. Okay, and teacher அப்படிங்கிறது third person singular, so we have to use yes with verb because this is in simple present tense. In simple present tense, for third person singular, he, she, it, and singular noun, we have to add yes with verb. Are you clear? So next sentence, he blank to his boss. அவருடைய பாஸ் கிட்ட பேசுறாரு. இப்போ இதை சொல்லுங்க, ஃபார்மலா இன்ஃபார்மலா? ஃபார்மல் கான்வர்சேஷன் இல்லையா? ஒரு ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷன் யார் யாருக்கு இடையில? ஒருத்தருக்கும் அண்ட் அவருடைய பாஸ்க்கும் இடையில நடக்குது. ஸோ we have to use here speak and we have to add yes with verb. He speaks to his boss. அவருடைய பாஸிடம் பேசுகிறார். The next sentence, we blank about our favorite movie. நாங்கள் எங்களுடைய ஃபேவரட் மூவி பற்றி பேசுகிறோம். எங்களோட ஃபேவரட் மூவி பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த கான்வர்சேஷன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ we can guess this is informal way. So we have to use talk. And here we don't need to add yes with the verb because third person singular க்கு மட்டும் தான் நம்ம verb ஓட yes சேர்க்கணும் simple present tenseல. Okay, so next sentence, she blank on the phone with her cousin. அவளுடைய கசினிடம் ஃபோனில் பேசுகிறா. ஸோ இங்கேயும் பேசுகிறா, பட் திஸ் இஸ் இன்ஃபார்மல் வே பிகாஸ் அவளும் அவளோட கசினும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ we have to use here talks. We have to add yes with the verb because this is simple present tense. And இதே இடத்துல நம்ம ஸ்பீக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவளுடைய கசின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ திஸ் இஸ் த நார்மல் கான்வர்சேஷன். இது அவளோட கசின் கிட்ட எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளான் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு சீரியஸான கான்வர்சேஷன். இன் தட் பர்டிகுலர் பிளேஸ் we have to use their speak. ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்பீக் யூஸ் பண்ணணும். பட் திஸ் இஸ் நார்மல் கான்வர்சேஷன். சும்மா என்ன பண்ணிகிட்ருக்க, சரி ஓகே அடுத்து என்ன சாப்பிட்டியா, இப்படி பேசுகிறோம் இல்லையா? இப்படி பேசும் பொழுது we can use talk. Okay, so here we use here on the phone. For electronic items we have to use on and don't use in. Okay, next sentence, the manager blank on the phone with CEO. Manager வந்து ஃபோனில் CEO கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் யூ கெஸ் த ஆன்சர். ஐ திங்க் ஸ்பீக்ஸ் இல்லையா? பிகாஸ் இதில் வந்து அஃபீஷியலாக தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ we have to use here speak. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற நெக்ஸ்ட் 2 words and the most confused words, hear and listen. ஹியர் அண்ட் லிசன் ரெண்டுக்கும் மீனிங் என்ன? ரெண்டுத்துக்குமே கேட்குறது தான் இல்லையா? ஹியர்னாலும் கேட்குறது, லிசன்னாலும் கேட்குறது. ஹேப்பன்ஸ் நேச்சுரலி வித்தவுட் எஃபர்ட். ஒரு விஷயம் நேச்சுரலாக நடக்கும் பொழுது நம்மளுடைய காதில் வந்து அந்த சவுண்டு விழும் இல்லையா? நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், சட்டுன்னு அந்த சவுண்டு எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலையா? திஸ் இஸ் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹியர் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், சவுண்ட் ரீச்சஸ் யுவர் இயர்ஸ். ஏதோ ஒரு சவுண்டு நம்ம காதில் வந்து சட்டுன்னு விழும். அது நம்ம கவனிக்காத நேரத்தில் கூட இருக்கலாம். நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லையா, நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது வெளியில் ஏதோ டம்முன்னு விழுந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடங்களில் we have to use hear. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லிசன். லிசன் அப்படின்னா கவனிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக கவனிப்போம் இல்லையா?
அந்த இடங்களில் we have to use listen. ஆக்டிவாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஸ்பீச் போய்கிட்டு இருக்கு, இல்லை நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஹியரிங்கா ஆர் லிசனிங்கா? லிசனிங், கவனிப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? ஆக்டிவாக இருப்போம். அந்த இடத்துல we have to use listen. And next, requires focus on attention. ஸோ சேம் மீனிங், ஆக்டிவாக இருக்கிறதும் சரி, அட்டென்ஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ்டாக என்ன செய்வோம்? வேறு எந்த ஒரு நினைவுகளுக்கும் போகாமல் ஜஸ்ட் அங்கே என்ன நடக்குதோ அதை மட்டும் அட்டென்ஷனாக லிசன் பண்ணும் பொழுது we have to use listen. ஓகே, ரெண்டு இதையுமே நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இது ஜஸ்ட் நம்ம காதில் விழற சவுண்ட், அவ்வளோதான். லிசன் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஹியர்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் அவுட் சைட். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸை வெளியில் கேட்டேன். ஏன் இங்கே ஹியர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் நான் ஏதோ ஒரு சவுண்டை கேட்டேன்னு தான் சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கும் பொழுது அந்த சவுண்ட் நம்ம காதில் கேட்டிருக்கோம். இதை தான் நம்ம ஹியர்னு சொல்லணும். இது வந்து கேட்டேன் அப்படிங்கிறதுனால ஹியரோட பாஸ்ட் டென்ஸ் ஹியர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ லிசன்ஸ் டு ஹர் டீச்சர் கேர்ஃபுல்லி. அவளுடைய டீச்சரை கவனமாக கவனிச்சிட்ருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த டீச்சர் சொல்கிறத கவனமாக கவனிச்சிட்ருக்கா, டீச்சர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லெசன் நடத்தும் போது என்ன செய்வோம்? வி ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் இன் தேட் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? லிசன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் இங்கே ஹியர்ட் அண்ட் இங்கே ஏன் லிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் இது நம்ம கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதனால இதை ஹியர்டுன்னு எழுதியிருக்கோம். அண்ட் லிசன்ஸ் அப்படிங்கிறது இப்போது அந்த பொண்ணு என்ன செஞ்சிட்ருக்காங்க? டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க. அதனால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம அதை V1 verb யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஹியர் அண்ட் லிசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாமா? நம்பர் 1, they blank to the news on the radio. அவங்க நியூஸை ரேடியோவில் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, நியூஸை என்ன செய்கிறாங்க? ரேடியோவில் கேட்குறாங்க. இப்போது இதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹியர் ஆர் லிசன்? I think I almost find out the answer. The answer is listen. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கண்டிப்பாக லிசன் பண்ணி கேட்போம். சம்டைம்ஸ் பாட்டு அது பாட்டுக்கு ஒரு சைடு ஓடிட்டுருக்கோம், நம்மளுடைய வேலையை பார்த்துட்ருப்போம். அந்த இடத்துல நம்ம வந்து ஹியர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நியூஸை என்ன செஞ்சிட்ருக்காங்க? கவனமாக ஏதோ ஒரு முக்கியமான நியூஸை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிசன். ஓகே, he blank the birds chirping outside. அவன் வெளியில் பேர்ட்ஸ் எல்லாம் சிப் பண்ணிகிட்ருக்கிறத கேட்டான். சிர்பிங் அப்படின்னா என்னென்னா பேர்ட்ஸோட அந்த சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் சிர்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? he heard அல்லது hears. he heard, அவன் கேட்டான். he heard the birds chirping outside. அவன் வெளியில் பறவைகளுடைய சத்தத்தை கேட்டான். நெக்ஸ்ட், we blank a strange sound at night. நாங்கள் நைட் நேரத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்டை கேட்டோம். ஸோ இந்த இடத்துல listen or hear, which one will come? So we have to concentrate on one particular thing is that இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேட்டோன்னு தான் சொல்லியிருக்கோம். நைட் நம்ம வந்து in all night we sleep. கரெக்ட், நம்ம வந்து தூங்க தான் செய்வோம். ஸோ தூங்குறப்ப திடீர்னு ஒரு சவுண்டு வந்து ஸ்ட்ரேஞ்சாக கேட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஹியர். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மெயின் வேர்பை வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஓகே, ஐ வில் blank to your story later. நான் உன்னோட ஸ்டோரியை அப்புறமா கேட்டுக்கிறேன். உன் ஸ்டோரியெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஹியர் ஆர் லிசன். ஸோ அவங்க ஒரு கதை சொல்ல போகிறாங்க. கதை சொல்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச கதையாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம அதை அட்டென்ஷன் பண்ணி அதை லிசன் பண்ணுவோம் இல்லையா, கவனிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிசன் யூஸ் பண்ணணும். இதையே நம்ம வந்து எங்கள் பாட்டி கதை சொல்கிறப்ப நான் கேட்பேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாட்டி மேக்ஸிமம் எப்போ கதை சொல்லுவாங்க? நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம கவனமாக உட்காந்து கவனிப்போமா அப்படின்னா நோ. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹியர் யூஸ் பண்ணணும். ஐ ஹியர் மை கிராண்ட் மதர்ஸ் ஸ்டோரி ஆல்வேஸ். நான் எப்போவுமே எங்கள் பாட்டி சொல்கிற கதையை கேட்பேன். ஸோ இந்த இடத்துல பாட்டி என்ன செய்வாங்க?
தூங்க போகும்போது கதை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தூங்குறப்ப நம்ம அட்டென்ஷனாக உட்காந்து கவனிப்போமானா நோ. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹியர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட், வி பிளாங்க் கேர்ஃபுல்லி டியூரிங் த மீட்டிங். நாங்கள் மீட்டிங்கை கவனமாக கேட்டுட்ருந்தோம் அல்லது கவனமாக கவனிச்சிட்ருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் மீட்டிங் இஸ் அஃபீஷியல். ஸோ வி ஹாவ் டு யூஸ் லிசன். இப்போ உங்களுக்கான 2 சென்டென்சஸ். நாங்கள் கிச்சன்லேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தத்தை கேட்டோம். அண்ட் நம்பர் 2, அவன் ஃப்ரெண்டு சொல்கிற அட்வைஸை கேட்டான். இது 2க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.